அனைத்து மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துராஜ்குமார். இந்த பதிவு யாருக்குன்னா, இப்போத்தான் ஒரு நாய் ஒரு 4 நாயை சேர்ந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு 4 நாயை சேர்ந்து திருத்தணியில் ஒரு வடமாநில இளைஞரை அவ்வளோ தைரியமாக வீடியோ எடுத்து ரீல்ஸு போட்டு அவனை வெட்டியே பயங்கரமான ஒரு தாக்குதல் செஞ்சாங்க. ரத்தம் சொட்ட எதுக்கு அடி வாங்குறோம், நம்ம என்ன தப்பு செஞ்சோம்னு தெரியாமல் இந்த வட மாநிலத்து இளைஞர் பாவம் அம்புட்டு வேதனைப்பட்டான். எல்லா மக்களோட வேண்டுதலில் அவன் இன்றைக்கி உயிர் பிழைச்சி நல்லா இருக்கான். உடம்புல கட்டு போடாத இடம் கிடையாது. அங்கிட்டு ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தா கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனை கொல்கத்தாக்காரனை அடின்னு அடித்து கொன்றுருக்காங்க நாயை. இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தா அடலூரில் சாராயம் குடிக்கிற காசு கேட்டு அவங்க பாட்டிகிட்ட காசு கேட்டிருக்கான். காசு கொடுக்கலன்னு சொல்லவும் அவங்க பாட்டியை அறுத்து துண்டாக வெட்டி சூட்கேட்டில் போட்டு பூட்டி வச்சுட்டு போயிருக்கான். இந்த மாதிரி போதை பழக்கத்துக்காண்டி இவ்வளோ ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுறதும், போதையை போட்டு அந்த 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 போதையை என்ன செய்கிறோம் தெரியாமல் மற்றவங்களை தாக்குறதும் இந்த தமிழ்நாட்டில் இப்போ சமீப காலமாக திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ரொம்ப கொடூரமான செயல்கள் நடக்குது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இதெல்லாம் அடக்கணும். இல்லைன்னா அந்த தமிழ்நாடை யாராலையும் காப்பாற்ற முடியாது. மும்பிட்டு போதை பழக்கத்துலேயும் இந்த மக்கள் இவங்க மத்தியில் வாழ்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.